பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வீத லீடர்ஸை என்ன காரணத்திற்காக நாங்கள் ஆரம்பித்தோம்? இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அரசியல் கட்சியாக மாறாமலே இது ஒரு மக்கள் இயக்கமாகவே செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற குறித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு தெளிவான ஒரு காணொலியை இன்னைக்கு மனம் திறந்து பேசியிருக்காரு. அதில் நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேன், எப்படி அரசியலுக்கு வந்தேன், எந்த புள்ளி என்னை அரசியலுக்கு நகர்த்துச்சு, நான் அரசியலில் சேர்ந்து இந்த 6 வருட காலம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி யோசிக்க வச்சுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு முழு காணொலியில் மனம் திறந்து பேசியிருக்காரு. எதற்காக அரசியலுக்கு வந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக சமீப நாட்களாகவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, இங்கே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக செயல்படுதா, கடந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது அப்படிங்கிற பேர் சொன்னது போக இன்றைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் இங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது அடுத்த நிமிஷமே மாறும், சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது அடுத்த நிமிஷமே இங்க சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். அப்படிதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற குறித்து இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்ணாமலை அவர்கள் எப்படி இந்த அரசியல் பயணத்தை தொடங்கினாரு அப்படிங்கிற குறித்து ஒரு விரிவான காணொலியை போட்டிருந்தாரு. அந்த காணொலியை டீகோட் செய்கிற விதமாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. அண்ணாமலை அவர்கள் அவர் பிறந்த சொந்த ஊரில் அந்த காணொலி எடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த வீட்டு முன்பகுதியில் நின்று அவர் பேசுகிறாரு. இந்த இடத்துல இருந்தால் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், இங்கேருந்து தான் நான் பள்ளிக்கு போயிருக்கேன், இங்கேருந்து தான் கல்லூரிக்கு போயிருக்கேன், இங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், இந்த சொந்த ஊர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த மண் சார்ந்த, குறிப்பாக அவர் பிறந்த அந்த ஊர் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் பிறந்த அந்த கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், அந்த கொங்கு மண்டலம் முழுக்கவே அவர் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்த பேசும்போது கூட அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல குறிப்பாக அதிகமான வெயில் அடிக்கும், வெள்ளூரில் எவ்வளவு சதவீதம் வெயில் அடிக்குதோ அதே மாதிரியான வெயில் தான் இங்கேயும் அடிக்கும், ஏறத்தாழ 43 டிகிரி வரைக்குமே மே 2022 போயிருக்கு இங்கே வெயில் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ அந்த மண் சார்ந்த விஷயத்தை ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு உணர்ந்திருந்தா மட்டுமே இவ்வளவு டீட்டெயிலாக இவ்வளவு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த நான் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சுண்ணாம்புக்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஸோ இந்த சுண்ணாம்புக்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப தண்ணீரை பெரிய அளவில் உறிஞ்சாது. ஸோ அதனால இங்கே விவசாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும், விவசாய பணிகளை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக சொல்றாரு. அந்த ஊரையும் அந்த மண்ணையும் எவ்வளவு நேசித்தால் மட்டுமே இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இரண்டாவது அவர் என்ன குறிப்பிடார்னா, என்னுடைய சிவில் சர்வீஸ் வாழ்க்கை முடிஞ்ச உடனே நான் வந்த முதல் இடம் வந்து இந்த இடம் தான், என்னுடைய சொந்த ஊருக்கு தான் நான் முதல்ல வந்தேன். இங்கே வந்ததற்கு பிறகாக தான் என்னுடைய முடிவு என்ன எடுக்கலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகலாம் அப்படிங்கிற குறித்து நிறைய விஷயங்கள் நான் யோசித்தேன் அப்படிங்கிறதுமே குறிப்பிடாரு. இதில் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய தந்தை ஒரு காலகட்டத்தில் நீ இங்கே இருந்து எப்படியாச்சும் படித்து நல்லபடியாக வேற ஒரு இடத்துக்கு போயிரு குறிப்பு, ஆனால் என்னுடைய மனம் எல்லாமே இங்கே தான் இருந்தது, நான் இங்கே தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன், அதனால தான் என்னுடைய சிவில் சர்வீஸ் வாழ்க்கையை முடிச்சதற்கு பிறகாக இங்கே தான் முதல்ல வந்தேன் அப்படிங்கிறதுமே குறிப்பிடுறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகாக இங்கே எவ்வளவு ஏக்கரில் விவசாயம் நிலம் பண்ணுறாங்க, குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஏக்கரில் விவசாயம் பண்ணப்படுது, இங்கே கரூரில் மட்டும் எவ்வளவு விவசாயம் பண்ணப்படுது, இங்கே எந்த அளவுக்கு மரங்களுடைய அடர்த்தி இருக்குது இப்படின்னு நிறைய அந்த மண் சார்ந்த விஷயங்களை நிறைய குறிப்பிடுறாரு. இதெல்லாம் குறிப்பிட்டதற்கு பிறகாக இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறமே குறிப்பிடுறாரு. வீத லீடர்ஸ் இயக்கம் 2020 நான் இந்த சிவில் சர்வீஸ் பயணத்தை முடித்ததற்கு பிறகாக நான் இங்க வர்றேன், இங்க வந்த உடனேயே எனக்கு நினைவில் வந்த எல்லா விஷயமே விவசாயம் தான், ஸோ அதனால தான் ஒரு இயக்கமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம், ஸோ அதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த வீத லீடர்ஸ் இயக்கம், இதை முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த வீத லீடர்ஸ் இயக்கம். இதனுடைய நோக்கம் இங்க விளையக்கூடிய, குறிப்பா இந்த கரூரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த மாதிரி நிறைய ஊர்களை சொல்றாரு, இங்க விளையக்கூடிய முருங்கைக்காய்களுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்கு. ஸோ இந்த முருங்கைக்காய்களை வந்து எப்படி தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி இதை இன்னும் வந்து மேம்படுத்துறது, இதனுடைய நோக்கம் எல்லாமே விவசாயம் சார்ந்து தான் இருந்தது. தொடக்கத்துல நான் அரசியல் கட்சிக்கு போகணும்னு நினைச்சா கூட இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வரல, ரொம்ப தூரத்துல தான் தள்ளி வச்சிருந்தேன். அதுல நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு கூட நான் கலந்துக்கல, ஏன்னா இதுல ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டுரும், என்னால இதை ஒரு அரசியல் சாயம் பூசப்பட வேண்டாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தேன். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை சொல்றாரு. அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த வீத லீடர்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுல நிறைய பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. இந்த ட்ரஸ்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் இங்க எங்களுக்கு ஸ்கில் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா, ஸ்கில் ரிலேட்டடா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் பொழுதுதான் ஸோ டெய்லரிங் சார்ந்த விஷயங்களை இங்க முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றாரு. ஸோ அப்போ கூட அந்த அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது கூட நான் போகல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு இதனால ஒரு தர்ம சங்கடம் ஏற்படக்கூடாது. நான் அங்க போய் ஒரு புகைப்படமோ ஏதோ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நிகழ்வு வெளியில வரும் பொழுது அது ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது அங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடாரு. ரொம்ப நுணுக்கமா நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஸோ வீத லீடர்ஸ் இயக்கம் தொடக்க காலகட்டங்களில் எந்த ஒரு அரசியல் சாராத ஒரு மக்கள் சேவை இயக்கமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவர் உறுதியா இருந்தார் அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் ஏன் இப்ப சொல்ற அப்படிங்கிற கேள்விக்குமே அவர் அதிலே பதில் சொல்லியிருக்காரு. ஸோ வீத லீடர்ஸ் இயக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய அறிமுகம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நான் எங்க வளர்ந்தேன், நான் எப்படி வந்தேன், இங்க என்ன மாதிரியான விவசாயம் செய்யப்படுது, இங்க விவசாயத்திற்கு ஏற்ற ஒரு இடமா இருக்குதா, இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இதற்கெல்லாம் தகுந்தாற் போல இருக்கா, இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இந்த விவசாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பார்க்கப்படுது, எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, விவசாயம் பார்ப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் முன் வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்றாரு. நிறைய அந்த மண் சார்ந்த நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு அந்த காணொலியிலேயே. அண்ணாமலை அவர்கள் இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தை பத்தி கூறும்பொழுது இது ஒரு மக்கள் சக்தியாகவும் ஒரு மக்கள் இயக்கமாகவும் மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அந்த சோசியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு சேவை இயக்கமாகவே இது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே குறிப்பிடுறாரு. அப்போ மக்களுக்கு என்ன கேள்விகள் எழலாம்னா இது எப்போ அப்ப அரசியல் சக்தியாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதற்குமே அவர் பதில் கூறியிருக்காரு. இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் அடிப்படை கட்டமைப்புகள்ல இருந்து மாற்றம் வரணும், மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறதுனுடைய ஒற்றை நோக்கம் தான் இந்த வீத லீடர்ஸினுடைய பாலிசி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லப்படுது. இதுல இளைஞர்களை பத்தி குறிப்பா சொல்றாரு. ஏன்னா இப்ப வரக்கூடிய ஜென்சின்னு சொல்றாங்க, ஜென் ஆல்பான் இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல பேசப்படும் பொருளா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெத்தப்பட்டபென், கஞ்சா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து பரவலா தமிழ்நாடு முழுக்க காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்கள் இதுல மூழ்கி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ட்ரக்ஸ், இந்த விவசாயம், மக்களுடைய சோசியல் இஷ்யூ, இதை தான் இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் கையில் எடுக்க போறோம் அப்படிங்கிறதுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நாம ஒரு இயக்கமாக தான் இதை தீர்க்க போறோம். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம இடத்துல இருந்து இதை செயல்படுத்தணும், நம்மளுடைய இயக்கத்திலிருந்து செயல்படுத்தணும். இது ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கிறதுல இருந்தே இதை எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கும் இது எல்லாத்தையும் தீர்ப்பதற்கும் லாங் டேர்மா ஒரு டைம் தேவைப்படும். ஸோ இதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, இதற்கெல்லாம் ரொம்ப பொறுமை அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. பொறுமை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இது எப்போ அரசியல் கட்சியாக மாறும் அப்படிங்கிற கேள்விக்கு இது 50 லட்சத்தை தொடும் பொழுது, குறிப்பா 50,01,000 வரும்பொழுது இது அரசியல் இயக்கமாக மாறும். அன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அன்னைக்கு பேசலாம். ஸோ 50,01,000 வரும்பொழுது இது ஒரு அரசியல் இயக்கமாக முழு வடிவம் பெறும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காரு. கடந்த ஜூன் 5ஆம் தேதியில இருந்தே இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்துல பெருவாரியான இளைஞர்கள், பெருவாரியான மக்கள், பல்வேறு கட்சியிலிருந்து பலதரப்பட்ட மக்களுமே வந்து இதுல இணையறத நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. 18 லட்சம் மக்கள் இன்னைக்கு வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த 18 லட்சம் மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஃபினாமினல் நம்பர். ஒரு ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பேர் வந்து இணையிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல கட்சிகளில் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, 1 கோடிம்பாங்க, 2 கோடிம்பாங்க. இதையெல்லாம் நம்ம போட்டி போடுறதுக்கு இங்கே வரல. இங்கே மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளில் நம்ம மாற்றம் செய்ய வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் தீர்ப்பதற்காக வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு கட்சியினோடையும் நம்ம போட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் வேற ஒரு கட்சியில் இருந்துட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு 90% நேரம் வந்து என்னால் டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது, என்னால் அவங்களுக்கு பதில் மட்டும்தான் கூறிட்டு இருக்க முடியுது. நாங்கள் இதை பண்ணலை, நாங்கள் அப்படி பண்ணோம், நாங்கள் இப்படி பண்ணோம், ஸோ நாங்கள் இதையெல்லாம் பண்ண கிடையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் நம்மளால டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சி இங்கே வந்தோமோ அதை நம்மளால பண்ண முடியல, நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சி வந்தோமோ அதை நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற ஆதங்கம் தான் என்னைய ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துது. அதுதான் வந்து நான் அங்கேருந்து வெளியில் வர்றேன். நான் என்னுடைய ஆக்ஸ்போர்ட் ஃபெல்லோஷிப் அந்த
பயணத்தின் பொழுது என்னால நிறைய விஷயங்கள் யோசிக்க முடிஞ்சுச்சு. நான் 6 ஆண்டுகளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம எதற்காக இங்க வந்தோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மக்களுக்கு செய்ய வந்தது வேற, நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை அப்போதான் என்னால யோசிக்க முடியுது. நிறைய விஷயங்கள் அன்னைக்கு தான் என்னால உணர முடிஞ்சுச்சு அப்படிங்கிறதுமே சொல்றாரு. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு இந்த புதிய அரசியல் பாதை, அரசியல் பயணம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றாரு. இந்த காணொளி முழுவதுமாகவே அவர் சொல்லக்கூடிய விஷயம், இது ஒரு பீப்புள் மூவ்மெண்ட், இது ஒரு பீப்புள் மூவ்மெண்ட், இது மக்கள் சேவைக்காக தொடங்கப்பட்டது, இது எல்லா மக்களையும் அரசியல் படுத்தக்கூடிய ஒரு விஷயம், காமன் மேன் பாலிடிக்ஸ், ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வி த லீடர்ஸ் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த காணொளி முழுக்கவே சொல்லியிருப்பாரு. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட போறேன்னு சொன்னாரு, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவது அப்படிங்கிறதுமே அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த காணொலி மூலமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா அவர் அந்த காணொலியிலேயே அவர் என்ன குறிப்பிடாருன்னா, இன்றைக்கு வரைக்கும் இணைந்த நபர்கள்லேயே வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவதற்கு தகுதியான நபர்கள் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா 70,000 பேர் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா 10,000 பேர் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்ட நபர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்த நபர்கள் அப்படிங்கிறதுமே குறிப்பிடாரு. ஸோ இதனுடைய ஹிண்ட் பாயிண்டா என்ன தெரியுதுன்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டி போடுவதற்கான எல்லா விஷயங்களையும், எல்லா ஆயத்த பணிகளையுமே வி த லீடர்ஸ் இயக்கம் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் பற்றியான விஷயங்களை குறிப்பிட்டு வரும்பொழுதே அவர் என்ன குறிப்பிட்டார்னா, ஏபிஜே அப்துல் கலாம் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடாரு. அதாவது அவர் அந்த ஜூன் 5ஆம் தேதி பேசும்பொழுதே, இங்க இருக்கக்கூடிய நமது இயக்கத்தில் சேரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அரசியல் பண்படுத்தப்பட்ட நபர்களாக தான் இருக்கணும். அரசியல்னா என்ன, அதனுடைய கட்டமைப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரசியலுக்குள்ளேயே கொண்டு வர போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை கற்றுக் கொடுக்கிற இடமா தான் கோவையில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பேர்ல செயல்பட போகிற எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் சென்டர். இதுல இருந்து கத்துக்கிட்டு வெளியில போறவங்கள தான் நம்ம இந்த தேர்தல்களில் பயன்படுத்த போறோம். தேர்தல்களில் நிற்கவுமே போறாங்க. ஸோ பஞ்சாயத்து தேர்தலில் நிற்க போற நபர்களுக்கு பஞ்சாயத்து அமைப்புகள் எப்படி இருக்கணும், ஒரு ரூரல்ல எப்படி செயல்படணும், ஒரு அர்பன்ல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போறாரு. இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு, குறிப்பா நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, நான் ரசிகர் மன்றத்தில் நேற்று சேர்ந்தேன், இன்னைக்கு பதவி வாங்கிட்டேன், நேற்று சேர்ந்தேன், இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இது கிடையாது. இது ஒரு பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு என்ன, அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கத்துக்கிட்டு தான் இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வருவாங்க. நம்ம இயக்கம் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும், ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தாரு. இந்த காணொலியுடைய இறுதியாக என்ன குறிப்பிட்டாருன்னா, இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு தேக்கு மரம் மாதிரி, அது எப்படி வளர வளர அதனுடைய உறுதித்தன்மை இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வி த லீடர்ஸ் இயக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. இன்றைக்கு தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில சட்டம் ஒழுங்கு ஒண்ணு அப்படிங்கிறத நான் பெருவாரியான மக்களுடைய பார்வையா இருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்க நம்ம திறந்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அங்க பாலியல் வன்கொடுமை, இங்க பெண் பாலியல் சீண்டல் நடந்துச்சு, இங்க வெட்டு, இங்க குத்து அப்படின்னு நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்ட், அடுத்த நொடி இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. சட்ட ஒழுங்கு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து தாவேக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஏகபோகத்திற்கும் அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ அதை தெளிவாக படிச்சிருந்தாரு தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் பொழுது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதற்கு முற்றிலும் மாறாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எதையுமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், எதை எடுத்தாலும் ஏன் மின்சாரம் வரல அப்படின்னு கேட்டால் அதற்கு எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும், ஏன் சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்க. ஒருத்தன் ரோட்ல வெட்டப்படுறான், ஒரு இடத்துல பாலியல் சீண்டல் நடக்குது, ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பார்த்தது பிறகாக நீங்க ஒரு 6 மாதம் டைம் கேட்பீங்களா? இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே உங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னா, நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் நாங்கள் மாத்திருவோம் அப்படின்னு எதற்காக அந்த வெற்று வாக்குறுதிகள், எதற்காக அந்த வெற்று வாய்ச்சவடால் விடணும் அப்படிங்கிறதான் பெருவாரியான மக்களுடைய கேள்வி. இது எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஜாம்பிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு பதிவு போடுறோமோ இல்ல அதை பற்றி பேசுறோம் அப்படின்னா அவங்கள போயிட்டு சமூக வலைதளங்களில் கடிச்சு வைக்கிறது. இதற்கு அல்டிமேட்டா ஒரு நபர் ஒரு நேர்காணல்ல என்ன குறிப்பிடாருன்னா, 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க, ஏன் கேட்குறீங்க, கேள்வி கேட்டா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிடாரு. கரண்ட் போச்சா, கரண்ட் வா, என் வீட்டுல இருந்து எடுத்துக்கங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்காங்க பாருங்க இந்த ஊர்ல. அந்த காணொலி கீழே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யார்ப்பா இவர் இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு, யார்ப்பா இவர் இன்னும் இவ்வளவு அறிவா பேசுறாரு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டிவிக்கு ஓட்டு போட்டா நீங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் ஏபிஜே அப்துல் கலாமும் வரப்போறாரு, இந்த மாதிரி நபர்கள் தான் வரப்போறாங்க, இந்த மாதிரி ஜாம்பிஸ் தான் வரப்போகுது. யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள போய் கடிச்சு வைக்க போறாங்க, யார் பதிவு போடுறாங்களோ யார் அதை பற்றி பேசுறாங்களோ அவங்கள போய் கடிக்க தான் போறாங்க. இன்னொரு நபர் என்ன சொல்றாரு, அதுல
அதற்கு மேல போய் கேள்வி கேட்கிற நபர்களை வந்து நாயோட போய் ஒப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட மனநிலை கொண்ட நபர்கள் கிட்ட இந்த ஆட்சி சிக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப கொடூரமா இருக்கு. இங்க ஆட்சி நடத்த முடியல அப்படின்னா நீங்க உங்க கையாளாத்தன்மையை வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. ஒரு பிரஸ் மீட் வச்சு இல்ல எங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். உங்க கையில ஆட்சி இருக்கு, உங்க கையில அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கலாம், இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்கள் கிட்ட. இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, இனிமேல் பெண்களுக்கு எந்த விதமான இதுவும் ஆகாது, இனிமேல் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனா போயிட்டு அவங்கள பிடிச்சி திரும்ப சட்ட ஒழுங்கு கிட்ட ஒப்படைக்க போறாங்க. அவங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போறாங்க. இவங்களால வழக்கு பதிய முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால பண்ண முடியாது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையே வந்து ஒரு டெக்கர் பண்ற வேலை தான். ஸோ கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில என்னெல்லாம் பண்ணாங்களோ ஒரு பூசி முழுகிற வேலையை அதை அப்படியே அச்சு பிசகாம இங்க தாவேக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலகட்டங்களில் சமூக வலைதளங்களில் திமுகவை கேள்வி கேட்டோம்னா அவங்களை கடிக்கிறது, அதே மாதிரியான விஷயத்த இன்னைக்கு தாவேக்கா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கும்பல் வச்சுக்கிட்டு அதை யாராச்சும் எதிர்த்து அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்ல பதிவு செய்தாலோ அவங்களை கடிக்கிறது. இதை செய்வதற்கு எதுக்கு தாவேக்காவை மாற்றம் சொல்லி ஆட்சிக்கு வரணும், இதற்கு திமுகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மக்கள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு காணதுக்கு என்ன வழி, அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்வதை விட்டுட்டு அவங்கள போயிட்டு திட்டுறது, ஏன் கடந்த ஆட்சி நடக்கலையா, இப்பதான் நடக்குதா? ஸோ கடந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு தான் இன்னைக்கு தாவேக்கா மாற்றம் சொல்லி மக்கள் கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நீங்க போயிட்டு திரும்பவும் திமுக கூட ஒப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? ஸோ எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தாவேக்கா. இவங்க அமைச்சர்களுக்கே பெருவாரியான அமைச்சர்களுக்கு நம்ம என்ன கேட்கறோம், நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு அமைச்சர் இருக்காரு, பேர் சொல்லியே சொல்லலாம், திருவாடானை தொகுதியில வெற்றி பெற்ற ராஜீவ் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் என்ன துறை வகிக்கிறோம் அப்படின்னு ஒரு நபருக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி பக்கத்துல உள்ள நபர் சொல்றாரு, இல்ல அந்த துறை இல்ல, நம்ம சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு. இந்த நிலைமையில தான் இருக்கு தாவேக்கா அரசு. இதெல்லாம் தாண்டி நேற்று வெள்ளை அறிக்கை வேற வெளியிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கையினுடைய சாராம்சமாக தாவேக்கா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதியை செய்வதற்கு இங்க காலதாமதம் ஆகலாம், ஒருவேளை செய்யாமலும் போகலாம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ல வராங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கேள்வி எழுது. ஏன்னா அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகாக மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரியவல்சன் என்ன குறிப்பிடுறாருன்னா, சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்கு தமிழக அரசு மேல, அவ்வளவு கடன்களை எப்படி சமாளிக்க போறோம், எங்கிருந்து வருவாய் வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இன்டைரக்டா இங்க நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து காலதாமதம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. குறிப்பா 2500 ரூபாய், தாய்மாமன் சீரு, சித்தப்பா சீரு அப்படின்னு நிறைய விஷயங்களை முகத்துக்கு அள்ளி விட்டுருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இரண்டாவதா ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலகட்டங்களில் இப்படிதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குற்றம் சாட்டி தான் நீங்க ஆட்சிக்கே வர்றீங்க. ஸோ நீங்க குற்றம் சாட்டும் பொழுதே உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு கடன் இருக்கு, இதையெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்களால தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அப்போ மக்களை முழுக்க ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு தாவேக்கா அரசு. ஏன்னா இங்க இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயா இருக்கட்டும், மகளிர் இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும், இதை வந்து இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்துவதற்கே ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. இதை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இதையெல்லாம் தாண்டி இவங்க 2500 ரூபாய் மகளிருக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு வேற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டாலே பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமை பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக காலகட்டங்களில் செயல்படுத்தின திட்டங்களை இவங்களால செயல்படுத்த முடிஞ்சாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை எப்படி இதெல்லாம் கையாள போறாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மக்களாகிய நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தை பற்றியும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் குறித்தும் என்ன நினைக்கிறீங்க அப்படியும், தமிழக அரசு சட்ட ஒழுங்கு விஷயத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சரியா தான் கையாளுறாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.